வணக்கம் நண்பர்களே. ஜக்கி வாசுதேவ் நடத்திய சிவராத்திரி விழாவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் தேமுதிக கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர் வாட்டவர் பிரேமலதா அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அந்த சிவராத்திரி விழா சிவனை வழிபடுவதற்கான முழுக்க இரவு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பூஜை நடத்தி விழித்திருந்து சிவனை வழிபடுவதற்கான ஒரு விழா. பொதுவாக இந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நடத்துகிற அந்த விழாவில் இந்தியாவில் இருக்கிற பல பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள். சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள். ஏன் இந்த விழாவில் கலந்துக்கிட்டது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அவர் இராணுவம் சிவனை போன்று செயல்படும் அப்படின்லாம் சொன்னார். முக்கியத்துவம் பெற்றது என்ன அப்படின்னா, தமிழக அரசியலில் தேர்தல் களம் இப்போது படு சூடாக இருக்குலாம் சொல்ல மாட்டேன், படு குழப்பமாக இருக்குது. அந்த குழப்பத்தை உண்டு செய்து அந்த குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்கிற வேலைகளில் சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் முதல் இடத்தில் இருப்பவர் தேமுதிகவினுடைய பிரேமலதா அவர்கள், மறைந்த நடிகர் விஜயகாந்தினுடைய மனைவி. இவர் பேரும் பேசுவதில் கில்லாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்முடைய அரசியல் பார்வையில் ஒருவருடைய பலவீனங்களில் பேரம் பேசுவதில் கில்லாடி. பேரம் பேசுவது என்பது தன்னுடைய பேரம் பேசும் திறன், த பார்கெனிங் பவர். பட் எனக்கு தெரிந்து பிரேமலதாவுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த பவர் இல்லை. ஒருவருடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு நான் உங்கள் வாக்குகளை சிதறடிப்பேன், பாலடைய செய்து விடுவேன், உங்களுக்கு கிடைக்காமல் செய்து விடுவேன் என்று மறைமுக செய்தி, அவர் வாயால் சொல்லலை, மறைமுக செய்தியை எப்படி கொடுக்குறார்? வராமல் இருக்கிறது. இவர்களும் அவரை பார்த்து பயந்து விட்டார்கள். அதுதான் இவருடைய பலவீனம், அதிமுகவுடைய பலவீனம். அவர்கிட்ட போய் இதோ இவங்க இந்த சந்தேக வேட்டில் குறிகளில் போடுவாங்க, இவ்வளோ பணம் தர்றோம், இவ்வளோ சீட்டு தர்றோம், ராஜ்யசபா எம்பி தர்றோம், அடுத்த வருஷம் தரோம், இந்த வருஷம் தரோம், அப்படி நிறைய சொல்லி அவரை தேமுதிக உள்ளே கொண்டு வருவாங்க. அது எதற்காக அப்படி அவரை விட்டுறாங்கன்னா, இந்த முறை இந்த ஸ்பாய்லர்ஸ் அதிகம். விஜய் மாதிரி ஒட்டுண்ணிகள்லாம் நிறைய உள்ளே நுழைஞ்சிருக்குதுங்க. இவங்க ஜெயிப்பாங்களா? இல்லை, ஆனால் பிரிச்சுருவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ ஓட்ட பூரா பிரித்து நடுத்தூரில் விடுறது. இது ஒரு வேலைன்னு சித்தாந்தம் இருக்குது. கொள்கை எதிரி, கொய்யாக்கா எதிரின்னு எல்லாமும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சிவராத்திரி விழாவில் பேசின தேமுதிகவினுடைய பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் நல்லது, அரிய தத்துவம் 5001 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.